எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ரொம்ப ஸ்பெஷலான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் டிக்கா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதோட ஃப்ளேவர்ஸ், இதோட மெத்தட் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்கனை ஊற வைக்கிறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் தயிர் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஊற்றுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு சிட்டிகை கேசரி கலர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாமனா நீங்கள் சேர்க்காம அப்படியே கூட பண்ணலாம். சிக்கனுக்கு நல்ல கலர் கிடைக்கின்றதுனால நான் ஆட் பண்ணுறேன். சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சிக்கனில் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். சிக்கன் டிக்கா பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1.5 கிலோ சிக்கன் எலும்போடு எடுத்திருக்கேன். சிக்கனை மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பெருசாக கட் பண்ணாதீங்க. சிக்கனை எலும்போடு யூஸ் பண்ணும்போது ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். ரெடி பண்ண மசாலாவை சிக்கனில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா பீசஸும் நல்ல மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இந்த ரெசிபியை உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காக சிக்கனை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 2-3 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்சு பண்ணிங்கன்னா கூட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு 250 ml கப்பில் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி 2-3 தடவை அரிசியை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 1 மணி நேரம் ஊற வைங்க. நெக்ஸ்ட் அரிசியை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் ஊற வச்ச அரிசியை போடுங்க. நெக்ஸ்ட் மசாலாஸை சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஷாஹி ஜீரா, மிளகு, ஜாதிபத்ரி, அப்புறம் பிரியாணி இலை போடுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி 95% வேக விடுங்க. அரிசி வெந்ததும் தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் டிக்கா பிரியாணிக்காக மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அடுத்து ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஏலக்காய் போடுங்க. கடாய் நல்லா சூடானதும் இதில் 2 வெங்காயம் மெல்லிசா நறுக்குனது, அப்புறம் 3 பெரிய பச்சை மிளகாய் 2ஆ கீறி கட் பண்ணி போடுங்க. வெங்காயம், பச்சை மிளகாயை 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கி லைட் கோல்டன் கலருக்கு மாறினதும் இதில் 2 தக்காளி மெல்லிசா நறுக்குனது சேர்த்து வதக்குங்க. தக்காளியை 5 நிமிஷத்துக்கு வதக்குங்க. வெங்காயம், தக்காளி வதங்கினதும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிருங்க. நெக்ஸ்ட் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அடுத்து ஊற வச்ச சிக்கன் பீசஸை சேர்த்து வேக விடுங்க. சிக்கனை 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் பீசஸை எடுத்து தனியாக வச்சிருங்க. நான் சிக்கனை 2 பேட்சாக வேக வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்சை எடுத்ததும் அடுத்த பேட்சை போட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு தனியாக வச்சிருங்க. சிக்கன் பீசஸை ரிமூவ் பண்ணதும் மீதி இருக்கிற மசாலால வதக்கின வெங்காயம், தக்காளி சேர்த்து கலந்து விடுங்க.
5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வெந்து வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வறுத்த வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. அடுத்து கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி அப்புறம் கொஞ்சமாக புதினா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. வேக வச்ச சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மேலே கொஞ்சமாக வறுத்த வெங்காயம் போட்டு கடாயை மூடி லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக விடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து மசாலாவோட பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம பிரியாணியை லேயர் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து நல்லா அகலமாகவும் ஹைட்டாகவும் இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸோ பிரியாணி லேயர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயருக்கு வேக வச்ச பாஸ்மதி அரிசியை போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரெடி பண்ண சிக்கன் டிக்காவை சேர்த்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் 2 இல்ல 3 லேயர் கூட பண்ணலாம். நான் வந்து 2 லேயர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மேலே கொஞ்சமாக வறுத்த வெங்காயத்தை தூவி நறுக்கின கொத்தமல்லி அப்புறம் கொஞ்சமாக புதினா தூவுங்க. அடுத்த லேயருக்கு ரைஸை உடஞ்சிடாம மெதுவாக ஆட் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மேலே கொஞ்சமாக வறுத்த வெங்காயம் நறுக்கின கொத்தமல்லி அப்புறம் புதினாவை தூவி விடுங்க. கடைசி லேயருக்கு சிக்கனை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நான் மீதி இருக்கிற எல்லா சிக்கனையும் சேர்த்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக வறுத்த வெங்காயம் நறுக்கின கொத்தமல்லி புதினா தூவுங்க. ஹீட் உள்ள ரீட்டைன் ஆகிறதுக்காக நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ரைஸையும் சிக்கனையும் வச்சு லேயர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை 15 நிமிஷத்துக்கு தம்மில் வைக்கலாம். தம் போடுறதுக்கு தோசை கல்லை சூடு பண்ணுங்க. கல் நல்லா சூடானதும் பாத்திரத்தை தோசை கல் மேலே வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷத்துக்கு தம்மில் வைங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தோசைக்கல்ல இருந்து பாத்திரத்தை எடுத்து அப்படியே 5 நிமிஷத்துக்கு வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அரிசி உடஞ்சிடாம மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. நம்மளோட சிக்கன் டிக்கா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இல்லைனா ஏதாவது ரைத்தா இல்லைனா கிரேவி வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அருமையான சிக்கன் டிக்கா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இல்லையா? ஃப்ளேவர்ஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசிச்சு சாப்பிடுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.